இங்க இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு போனீங்கன்னா 2-3 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த செங்கல் சூளை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மண் எடுப்பதிலே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலி ஆட்டுறாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த கலைஞனா ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும். அது திமுக வந்து குழந்தை குழந்தை அழுவுனே திரும்ப இன்னொரு திமுக வருவோம். ஏன் இந்த குழந்தை அழுவுனது? மோடியை கிள்ளி வச்சுட்டாரா, அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான். இந்த பொய் பிரச்சாரத்தை உடைத்து இந்த குழந்தையை கிள்ளி வச்சு செங்கல் சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளி இன்னொருத்தர் மேல போடுறாங்க. தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு பேசி ஐயா ஒரு தீர்வு கொண்டு வருவோம். தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கூடாது. இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி, இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் இயற்கையும் பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இயற்கை வந்து உங்களோட இருக்கிற இந்த மலை காடெல்லாம் பாருங்க, 1000 ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது. அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா நகரத்தில் இங்கிருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதனால இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் இங்கதாங்க ஐயா வருவாங்க. எல்லாம் மொத்த ஊரே பாருங்க ஆணைக்கட்டியில தான் இருப்பாங்க. யாரும் கீழே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இயற்கை வேணும், எல்லாருக்கும் மரம் வேண்டும், எல்லோருக்கும் காட்டு வேண்டும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு மரமே ஒரு வைரத்துக்கு சம்பந்தம் ஈக்குவல். ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு மரமும் கூட. அந்த அளவுக்கு ஆணை கட்டி 10 ஆண்டுகள் கழித்தும் கூட அதே பொலிவோடு இருக்கும். அதே நேரத்தில் வளர்ச்சி இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா. அதான் மோடி ஐயா அவனுடைய விருப்பம். இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய இங்க இருக்கிறேன். பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம். இந்தியாவுடைய முதல் குடி. இந்தியாவில முதல்ல இது வந்ததே பழங்குடியினம் தான். அவர்கள் தான் முதல் குடி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசினுடைய ஆட்சியில வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்குடியினத்தில் பிறந்த ஒரு தாய்மாரை, மலைவாழ் இடத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம். அது மட்டும் இல்ல, மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் பழங்குடி இனத்திற்காக முழுவதும் கொண்டாட வேண்டும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார். மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார்.